உலகமெல்லாம் வியாபித்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடலேயர்களுக்கு அன்பு வணக்கம். கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற ஸ்லோகத்துடன் கொங்கு மண்டலமாம் வீரர்களும் தீரர்களும் வாழ்கின்ற அந்த வீர மண்ணிலிருந்து, கொங்கு சீமிலிருந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக ஒரு எழுச்சி பயணத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த எழுச்சி பயணத்திற்கு மக்கள் வெள்ளமென கூடுகிறார்கள், அலைகடலென திரண்டு வருகிறார்கள். அதை பார்த்து வயிற்றெரிச்சல் படுகின்ற திமுக, அதை பார்த்து பொறாமைப்படுகின்ற திமுக வாய்க்கு வந்தபடி இப்போதே அவர்களுக்கு தோல்வி பயம் கண்ணுக்கு தெரிந்துவிட்ட காரணத்தால் நம் மீது வசப்பாட தொடங்கிவிட்டார்கள். அந்த வசவு எதுவும் செய்யாது எங்களை, மாறாக 3 தேர்தலில் பொய்களை சொல்லியே வெற்றி பெற்ற திமுக 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த திமுக ஆட்சியினுடைய அவலங்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை எதையும் நிறைவேற்றவில்லை, நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்று மக்கள் எடை போட்டு உள்ளார்கள். அவர்கள் சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக மட்டுமே திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்கின்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து கொண்டு இருக்கிறது. 3 தடவை சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற திமுக சிறுபான்மை மக்கள் வருகின்ற தேர்தலில் இவர்களுடைய ஏமாற்று வேலைக்கு பலியாக போவதில்லை. கோவில் நீண்ட வருடமாக கோவை சிறைச்சாலையில் நீண்ட காலங்களாக சிறைச்சாலையில் இருக்கின்ற இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியில் இதுவரை நிறைவேற்றவில்லை திமுக என்பது அந்த இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் நன்றாக தெரிய வருகிறது. ஆகவே பல பொய்யான வாக்குறுதிகள், 520 பொய்யான வாக்குறுதிகளை தந்து ஆட்சியில் வந்து அமர்ந்த திமுகவால் மக்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆட்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குமரி முதல் கேள்வி வரை அவர்களுடைய பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். படுகொலைகள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. போதை பழக்கம் தமிழகத்தில் எந்த மூலையில் ஒன்றாம் தெருவெங்கும் கிடைக்கிறது போதைகள். அதுபோல தலித் மக்கள், தலித் தலைவர்கள் தொடர்ந்து கொல்லப்படுகிறார்கள். இந்த ஆட்சி தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி இருக்கிறது. இப்படி தொடர்ந்து எந்த மக்களும் இவர்களால் பயன்பெறவில்லை, நன்றாக இல்லை, அவர்களுடைய வாழ்வு செழிக்கவில்லை என்பதனால் வருகிற தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு தக்க பாடம் கற்பிக்க தயாராகி இருக்கிறார்கள். இந்த வேளையில் நம்மளுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த வெற்றி பயணம், எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற ஸ்லோகம் இன்று வீதிதோறும் முழங்க வேண்டும். நாம் வருகின்ற தேர்தல் வருகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் ஊன் உறக்கம் இன்று நம் பொதுச் செயலாளருடைய உழைப்பில் பாதி அளவாக நாம் உழைத்தவை என்றால் வெற்றி உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டலில் அமர வேண்டும். இதுதான் ஏழை எளிய மக்களுக்கான கட்சி. இந்த கட்சி தான் ஆட்சியில் இருந்தால் மக்கள் நன்றாக இருப்பார்கள், சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கும், எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பான இயக்கம் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே என்பதை மக்களிடம் எடுத்து சொல்லி மக்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கின்ற வரை நாம் ஊன் உறக்கமின்றி உழைப்பதற்காக உறுதி ஏற்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வெல்லட்டும் இரட்டை இலை, இனி ஆளட்டும் எடப்பாடியார் என்று கூறி விடைபெறுவது உங்கள் விவாத மேடை விஜயகுமார். இனி அடிக்கடிக்கு என் இயக்க தொண்டர்களே உங்களை சந்திப்பேன், உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருவேன்.
புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சருடைய நாற்காலில் அமரும் வருகிறேன். நாம் அனைவரும் உழைப்போம் 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 என்று உறுதி ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் விவாதை மேடை விஜயகுமார். நன்றி, வணக்கம்.